ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு பிளெயின் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஃப்ளேவரில் பிளெயின் பிரியாணி முட்டை தொக்கம் தான் செஞ்சுருந்தேன். சரி, இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலாமேன்னு ஒரு 4 முட்டையை உடச்சி விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர், அப்புறம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி ஒரு வானலில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அடித்து வச்சுருக்க முட்டையை அந்த கிண்ணத்தோடு அப்படியே வச்சுக்கணும். நான் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, ஸ்டாண்ட் வைக்காமல் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் ஒட்டிக்குச்சு. நீங்கள் வைக்கும்போது ஸ்டாண்ட் வச்சு வைங்க. உங்களுக்கு பன்னீரோடைய ஃப்ளேவர் அப்புறம் ஆட்டீரல் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. வேக வச்சதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு எடுத்து கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கியூபாக வந்துடுது, பீஸாக இருக்குது. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி, அதாவது ஒரு ஈரல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. டேஸ்ட்டுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. இப்போ பிரியாணி பார்த்தீங்கன்னா பிளெயின் பிரியாணி, மட்டன் மசாலா தூள் போட்டு வச்சோன்னா அந்த மட்டன் பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டு அந்த பசங்களுக்காக 3 முட்டை தனியாக வேக வச்சுருந்தேன். அந்த முட்டையை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே வானலில் கடுகு, பெருஞ்சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் யூஸ்வலாக 2 தக்காளி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மசாலா கலருக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சிருக்க 3 முட்டையை அதுக்குள்ளே இறக்கி விட்டுருங்க. முட்டை நல்லா கொதி வரட்டும். கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே போட்டுட்டோம்னா அந்த குழம்புல இருக்கக்கூடிய உப்பு ஃபுல்லாக அந்த கட் பண்ணி வச்சிருக்க முட்டை எடுத்துக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டு ஒரு 2 பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. டாட்டா, பை பை.